ஓம் நமோ நாராயணாய நமக. உபேந்திரோ வாமனப்ராம்சூ மோகசுச்சிரூர்ஜிதக அதீந்திர சங்கர சர்கோ திருதாத்மா நியமோ யமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் திருநாமம் 164வது திருநாமம் யமாய நமக. யமாய நமகனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தங்கன்னா, உள்ளிருந்து ஆளுமையை செலுத்துபவர், சொல்லும் முறை யமக என்று சொல்ல வேண்டும். இப்போ என்ன இதுக்குன்னு பார்த்தங்கன்னா, கும்பகோணத்தில் 18ஆம் நூற்றாண்டில் திருக்குடந்தை தேசிங்க நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். மகான் வாழ்ந்து வந்தார். அவர் உப்புளியப்பன் கோவிலில் இருக்கிறார். உப்புளியப்பன் கோவிலில் அவர் இருக்கிறார். ஸ்ரீனிவாசல் பெருமாளின் அம்சமாக அவர் கருதப்பட்டார். யார்? நம்ம எம்பெருமான். வடநாட்டு யாத்திரிகள் செல்ல விரும்பி திருக்குடந்தை தேசிகன் தனது 3 சீடர்களை அழைத்து கொண்டு வடதிசை நோக்கி போனாராம். யார்? தேசிகன் 3 பேர்த்தை கொடுத்துக்கிட்டு போனாராம். முதலில் திருமலையை அடைந்து திருக்குடந்தை தேசிங்கன் அங்கே திருவேங்கடமுடையானை தரிசித்துவிட்டு ஆழ்வார் தீர்த்தம் என்று அழைக்கப்படும் அருவிக்கு அருகே தம் சீடர்களை அமர்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தாராம். வயது முதிர்வால் எனது உடல் தளர்ந்து விட்டது. இந்நிலையில் நான் எப்படி மேற்கொண்டு அயோத்தியா, மதுரா, பிருந்தாவனம், பத்ரிநாத் உள்ளிட்ட தலங்களுக்கு நான் செல்லப் போகிறேன் என்று வருத்தத்துடன் சீடர்களுடன் சொல்லி கொண்டிருந்தாராம் நம் தேசிங்கன். அப்போது அங்கே வந்த யாத்ரீகர் ஒருவர் திருக்குடந்தை தேசிங்கனை வணங்கினார். சுவாமி, அடியேன் நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரில் இருந்து வருகிறேன். இங்கே நம்மாழ்வார் பெயரில் ஒரு அருவி இருப்பதாக கேள்விப்பட்டேன். அது எங்கே இருக்கிறது என்று கேட்டாராம். அருகில் இந்த ஆழ்வார் தீர்த்தத்தை காட்டிய திருக்குடந்தை தேசிகன், இதுதான் நம்மாழ்வாரில் திருநாமத்தால் வழங்கப்படும் ஆழ்வார் தீர்த்தம் என்று கூறினாராம். உடனே அவர் சொன்னாராம், அப்போ தான் உடனே அதுக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடினாராம் தேசிகன். உடனே திருமலையில் உள்ள அருவியில் நீர் பாயும்போது எழுப்புகின்ற ஒளியானது திருமலையப்பனுக்கு தொண்டு செய்ய வாருங்கள் என்று அடியாரை அழைப்பது போல உள்ளதாம் அந்த நீர் பாய்கிறது. அப்போ அத்தகைய திருத்தலமாகிய திருவேங்கடத்தில் எழுந்தருளுக்கும் திருமலையப்பனுக்கு நாம் எல்லா நேரங்களிலும் அனைத்து விதமான கைங்கரிகளும் செய்ய வேண்டும் என்பது இப்பாசுரத்தில் ஒரு பாசுரம் ஒன்று இருக்குது, அதை நான் சொல்லலை. அதுக்கு கொஞ்சம் மீனிங் புரியறது உங்களுக்கெல்லாம் கஷ்டம். அப்போது இப்பாசுரத்தில் திருமலையில் உள்ள அருவியின் ஒளி மலையப்பனுக்கு தொண்டு செய்து வருமாறு நம்மை அழைப்பது போல அந்த அருவியில் ஒரு சவுண்டு வரும்ல, அது அப்படி கேட்டுச்சான். நம்மளுடைய என்ன பாவனையோ அதுதான் நமக்கு கேட்கும். ஆழ்வார்கள் உணர்ந்தமையால் அந்த அருவியில் அவருக்குள்ள ஈடுபாட்டை கருத்தில் கொண்டு ஆழ்வார் தீர்த்தம் என்று அவரது திருநாமத்தை இந்த அருவிக்கு பெரியோர்கள் சூட்டினார்களாம். அதாவது ஆழ்வாருக்கு அந்த தீர்த்தம் இப்படி ஒளி வந்ததுனால அவருக்கு மட்டும் அந்த சவுண்டு கேட்டதுனால அந்த தீர்த்தத்தினுடைய பேர் ஆழ்வார் தீர்த்தம் என்று பெயர் சூட்டினார்களாம். நம்மாழ்வார் திருமலைக்கு வந்தபோது இவ்விடத்தில் தங்கியிருந்தாராம் என்று, அதனால் தான் ஆழ்வார் தீர்த்தம் என்று இது அழைக்கப்படுகிறது என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். இப்படியே என்று கேட்டார்களாம் யாத்திரிகள். திருக்குடந்தை தேசிங்கன் அனைவரும் இதயங்களில் இறைவன் எழுந்தரில் உள்ளார். எல்லாத்துட்டையுமே நம்ம கடந்து சென்று உள்ளே பார்த்தால் கடவுள், அதுதான் கடவுள்னு பேர் வச்சாங்க. அவ்வாறு இதயத்தில் உறையும் இறைவனை எப்போதும் அனுபவிக்கும் ஒருவன் மேற்கொண்டு இறைவனை தேடி கங்கைக்கோ குருசேத்திரத்திற்கோ செல்ல வேண்டிய அவசியமில்லை. அதை விளங்கிறதுக்கு ஒரு பாட்டு ஒன்று சொல்லியிருப்பார். அந்த வகையில் நம்மாழ்வார் உள்ளத்தில் திருமால் குடிக்கொண்டு இருந்தமையால் அவர் எந்த திருத்தலத்துக்கும் செல்லவில்லை. 37 திருத்தலங்களை சேர்ந்த பெருமாள்கள் புளிய மரத்தில் அடியில் அமர்ந்திருந்து நம்மாழ்வாரை தேடி அவரிடமிருந்து பாசுரம் பெற்று சென்றார்களாம் எல்லாரும். பாருங்கள், நான் இங்கேருந்தே என் எம்பெருமானை காண்றேன், அவரை நான் நேரில் போய் பார்க்கணுன்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லும்போது இவரை பார்க்குறதுக்கு தான் எல்லாரும் வந்தாங்களாம். திருமலையப்பனுக்கு ஆழ்வாரை தேடி வந்த பாசுரம் வாங்கி கொண்டாரே ஒழிய ஆழ்வார் திருமலைக்கு வரவில்லை. எப்படி பார்த்துக்கங்க, ஆழ்வார் அதாவது என்னென்னா ஆழ்வார்கள் தேடி தான் பாசுரத்தை வாங்கிக்கிட்டாங்க. பாசுரத்தை வாங்கி கொண்டாரோ ஒழிஞ்சு
ஆழ்வார் திருமலைக்கு வரலையாம் என்று விடையளித்தார். உங்கள் கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லிவிட்டீர்களே என்று சொல்லி சிரித்த யாத்திரிகள் திடீரென மறந்துவிட்டார்கள். யாத்திரிகள் வடிவில் வந்தது யார் தெரியுமா? நம் மலையப்பன். ஆம், உடல் தளர்ந்த நிலையில் எப்படி வடநாட்டு யாத்திரை செல்வது என்று திருக்குடத்தை தேசிங்கன் கேள்வி கேட்டு வந்தினார் அல்லவா? அவர் வாயாலேயே அதற்கான விடை கிடைத்துவிட்டது. இதயத்தில் இருக்கும் இறைவனை அனுபவிப்பவர்கள் தனியாக இறைவனை தேடி யாத்திரை செல்ல வேண்டியதில்லை என்று திருக்குடந்தை தேசிகன் நம் வாயாலேயே கூறிவிட்டார். எனவே வருத்தம் நீங்கி கும்பகோணத்திற்கு திரும்பிய அவர் அங்கே எழுந்தருளிருக்கும் ஆறாவமுது பெருமாளுக்கு தொண்டு செய்தபடி தம் வாழ்நாளை கழித்தாராம். இவ்வாறு அனைவருடைய இதயத்துள் வீட்டிற்கும் நம் எம்பெருமானை தினமும் நினைத்து வழங்கினார். அவரே நமக்கு தேவையானதை செய்து கொண்டிருப்பாராம். அதனால்தான் யமக என்று அழைக்கப்படுகிறது திருமாலை. யமக என்றால் உள்ளிருந்து இயங்குபவர் என்று பொருள். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 164வது திருநாமமாக வழங்கப்படுகிறது. யமாய நமக என்னும் தினமும் சொல்லி வருபவர்களின் அன்பர் இதயத்தில் எப்போதும் நம் பெருமாள் குடியிருப்பார். நானும் இன்றையிலிருந்து சொல்லப் போகிறேன், யமாய நமக யமாய நமக என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதான் நானும் இப்போல்லாம் அப்படி தான். சில வீட்டுக்கெல்லாம் போகிறப்ப பக்கத்தில் கோயில் இருக்காது, அது இருக்காதுன்றப்ப நம்ம வீட்டிலையே உட்காந்து தவத்தின் மூலம், அதாவது உடம்பு அசைந்து சென்று கோவிலை பார்ப்பதை விட மனசு ஒரு இடத்துல உட்காந்து அசையாமல் உட்கார்ந்து கொண்டே செவனேன்னு உட்கார்ந்து கொண்டே நாம் எல்லா கோயிலுக்கும் நாம் போய்விட்டு வரலாம் என்று இதை தேசிங்கன் சொல்லுகிறார். அவர் வாயாலேயே அவர் சொன்னதுனால நானும் இனிமேல் அந்த கோயிலுக்கு போகணும் இந்த கோயிலுக்கு போகணும்னு நினைக்காம தேசிங்கனை ஃபாலோ பண்ணி உட்கார்ந்த இடத்துலையே தவம் செய்து அனைத்து இறைவர்களையும் நாம் பார்க்கலாம். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. இது என்னென்னா, கோயிலுக்கு செல்வதுன்றது ஒரு சிறந்த ஒரு வைப்ரேஷன் தான். ஆனாலும் கூட நம்மளால் அவங்க போகிறாங்க, நம்மளால் போக முடியல, நம்மள்கிட்ட காசு பணம் பத்தலை, அது இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இது கடவுளை போய் நேரில் தான் போய் பார்க்கணுன்னு இல்லை, உட்கார்ந்த இடத்துலையே அவரை கூப்பிட்டா எல்லா இடத்துலையும் இருக்கிறார் தெய்வம், அவர் வருவாருன்றதை சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.